2023 மாடல்ன்றதுனால ரொம்ப லாங் போயிருக்கும் நினைச்சிருப்பீங்க. அதுதான் தப்பு. வெறும் 25,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. இந்த வண்டிக்கும் டவுன் பேமெண்ட் எதிர்பார்க்கிறோம். அப்படி உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா நாங்க இந்த வண்டியை ஜீரோல பண்ணி தரோம். அவங்களுக்கு நம்ம டயர்ஸும் ஃப்ரீயா சேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறோங்க. ஹலோ மக்களே, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம இப்பயும் சொல்றேன், ஹைவேல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோங்க. ஸோ வெல்கம் பேக் டு நம்ம சேனல் வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ். நான் உங்க நீமர். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஈச்சர்ல 2023 மாடல் ப்ரோ 2110 வண்டிங்க. அதுவும் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், 24 அடிங்க வண்டி. வண்டியோட அவுட்லுக் பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2023 மாடல் மாதிரியே இருந்திருக்காது. ஒரு புது வண்டி எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இருக்கிறது 2025ல. ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்புறம் எஃப்சி ரெண்டுமே ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குங்க. அது நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்சூரன்ஸ் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க வெஹிக்கிள் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் நம்ம கிட்டே பண்ணி தரதுனால அதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம் உங்களுக்கு. அதுல நம்ம கிளியரா பண்ணி கொடுத்துடலாம். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், முக்கியமா வண்டி எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குன்னு கேட்பீங்க. ஏன்னா 2023 மாடல்ன்றதுனால ரொம்ப லாங் போயிருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. அதுதான் தப்பு. வெறும் 25,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. அது நம்ம கேபின் செக் பண்ணும்போது நம்ம லைவாவே காட்டுவோம். சோ வெறும் 25 கிலோமீட்டர் மட்டும் தான், 25,000 கிலோமீட்டர் மட்டும் தான் போயிருக்கு. நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம், அவுட்லுக்க பார்த்துட்டோம். வண்டியோட டயர் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. ஒரு 90% பக்காவான கண்டிஷன்ல இருக்கான். அதனால எந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே உங்களுக்கு தேவையே இல்லை. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா போவீங்க. வண்டியை வந்து பாத்தீங்கன்னா மட்டும் போதும். வண்டியோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பேக் சைடு தாங்க இருக்கு. ஸோ நம்பி வாங்க. லொகேஷன் நம்ம டிஸ்கிளைமர்லயும் கொடுப்போம், கரெக்டா பின் பண்ணிருப்போம். லொகேஷனை தேடி வாங்க. வண்டியை நேர்ல வந்து பாருங்க. நம்ம ஸ்கிரீன்லயே நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வண்டி தனிப்பட்ட முறையில எனக்கு எல்லா போட்டோஸும் அவுட்லுக்கும் எனக்கு ஒரு வீடியோவா வேணும்னு கேட்டீங்கன்னா அதையும் நாங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணா மட்டும் போதும், எல்லாமே உங்களை தேடி வந்துடும். உங்களோட நம்பருக்கு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லா வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் பர்சனலாவே வந்துடும். ஸோ வண்டியோட அவுட்லுக் ஃபுல்லா பார்த்தாச்சு. இது ஒரு 24 அடி வண்டிங்க. வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. 2023 மாடல் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல்ல மெயினா பார்க்க வேண்டியது இந்த கலர் கரெக்ஷன் தாங்க. எல்லா வீடியோலயும் கலர் கரெக்ஷன் பண்ணி வண்டி வந்துட்டு நல்ல கண்டிஷன்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆனா நம்ம எப்பயுமே லைவ் வீடியோ மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதோட லைவ்ல என்ன கலர் இருக்கோ அதுதாங்க இருக்கும். நீங்க நேர்லயே வந்து பாத்துடலாம். நாங்க லொகேஷன் கொடுத்துருக்கோம். வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயேங்க. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பேக் சைட்ல தான் இருக்கு இந்த லொகேஷனு. வண்டியில இப்ப என்ன பெயிண்ட் கலர் இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். 2023 மாடல் மாதிரியே தெரியாது. நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வண்டி எடுக்கிற ஃபீல் தான் இருக்கும். வண்டியோட அவுட்லுக்க பார்த்தாச்சு, கேபினுக்கு வந்தாச்சுங்க. கேபினை பொறுத்த வரைக்கும் நான் சீரியஸா சொல்றேன், இந்த லெவல் மெயின்டைன் பண்ண மாதிரி நான் யாரும் மெயின்டைன் பண்ணதை பார்த்ததே இல்லை. ஏன்னா சீட் கவர்ல இருந்து எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ கூட பாதி கூட அப்படியே பிரிக்காம இருக்கு. ஸோ ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஆடியோ செட்டப் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுல ப்ளோர் இருக்கு. ஆனா ஏசி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹைவேல ஓட்டுறவங்க ஏசியை மெயினா பார்க்க மாட்டாங்க. ஆனா இதுலயே செட் பண்ண முடியும். இது 2023 மாடலு, BS6 வெர்ஷன். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டியை. ரொம்ப முக்கியமா நான் இதுல சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பக்காவான ஒரு டிரைவர் மெயின்டைன் பண்ண வண்டின்ட்டு நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால இந்த வண்டியை நம்பி வாங்கலாங்க. வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. கிலோமீட்டர் செக் பண்ணிக்கோங்க லைவாவே. கிலோமீட்டர் செக் பண்ணிட்டீங்க. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இது ஒரு ஹைடெக் பாடி, 24 ஃபீட்டு. ஸோ தரமான ஒரு வண்டிங்க. நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க, வண்டியை மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. இது ஒரு பக்காவான டிரைவர் மெயின்டைன் பண்ண வண்டிங்க. அது உங்களுக்கு கேபின் உள்ள பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்க வந்த உடனே நாங்களே சொன்னோம், தரமா இருக்கு வண்டி, லைட்டு கீட்டு எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. வந்தீங்கன்னா வண்டியை அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். வண்டியோட அவுட்லுக்கு, கேபின் எல்லாமே பார்த்தாச்சுங்க. மெயினா நம்ம நெக்ஸ்ட் என்ன கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லார் சைட்ல இருந்து வர கொஸ்டின், லோன் டீடைல்ஸ்லாம் எப்படி, இது நீங்க லோன் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா நாங்க லோன் பண்ணி தருவோங்க. எங்களுக்கு டவுன் பேமெண்ட் 1 lakh மட்டும் இருந்தா போதும். பிரைஸ் என்னன்ட்டு வீடியோட கடைசியில சொல்றேன். மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்களோட சிபில் ஸ்கோருங்க. உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைல் இருந்தா மட்டும் போதும், நம்ம ஜீரோல கூட பண்ணி தர முடியும். ஆனா நாங்க மினிமம் டவுன் பேமெண்டா கேட்கறது 1 lakh மட்டும் தான். ஆனா உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைல் இருந்தா நாங்க கண்டிப்பா ஜீரோல பண்ணி தருவோம். இன்சூரன்ஸ் எஃப்சி எப்பயுமே எங்க சைட்ல நாங்க பண்ணி தரதுனால அதுல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேணாம். நாங்க அது பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். எஃப்சியும் சரி, இன்சூரன்ஸும் சரி 1 year கரண்ட்ல இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் வண்டிக்கானது போயிடலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா, டாட்டால ஒரு மாடல், என்ன மாடல்னு அப்படியே வெயிட் பண்ணுங்க, காட்டுறோம், வாங்க போலாம். அடுத்து நம்ம டாட்டால பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 12-16ங்க, அதாவது 12-16. இந்த இயர், இதோட இயர் மாடல் பாத்தீங்கன்னா 2023 மாடலு. ஸோ 2023 மாடல்ன்றதுனால நம்பி வாங்கலாம். தரமான ஒரு வண்டி. அவுட்லுக் ஃபுல்லா பாத்துருங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடல்ன்றதுனால நம்ம எஃப்சி வண்டி 8 மாசமோ, இன்சூரன்ஸ் 1 year கரண்ட்ல இருக்குங்க.
இது மொத்தமா 22 அடி இருக்கிற வண்டிங்க. இதுவும் ஹைடெக் பாடி தான், நல்லா பாத்துக்கோங்க. அவுட்லுக் நல்லா பாத்துக்கோங்க. வீடியோல என்ன கலர்ல இருக்கோ அதுதாங்க லைவ்லயும் இருக்கும். சோ அது நீங்க நம்பி வந்து வாங்கலாம். டைரக்டா நாங்க சொல்ற லொகேஷன் அகைன் சொல்றேன். நம்ம வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பேக் சைடு தாங்க லொகேஷன் இருக்கு. நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் பின் பண்ணிருப்போம். லொகேஷனை நம்பி வாங்க, வண்டியை பாருங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்கும், வீடியோல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வண்டியோட மொத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டைரக்டாவே வந்துடும். வண்டியோட அவுட்லுக் ஃபுல்லா பாத்துட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம கேபின் ஏரியாவுக்கு போயிடுவோம். வாங்க கேபின் போலாம். வண்டியோட அவுட்லுக் ஃபுல்லா பாத்துருப்பீங்க. ஹைடெக் பாடி, தரமான வண்டிங்க. 2023 மாடல், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. உள்ள கேபின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். கேபின்ல குஷன்லாம் செம்ம பக்காவா இருக்குங்க. நம்ம சீட்ல எந்த சேஞ்சஸும் பண்ணவே தேவையில்ல, பக்காவா இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா சைட் சீட் இருக்கு. அதாவது டிரைவருக்கும் சரி, இங்க கிளீனர் உக்காந்து இருந்தாலும் சரி, இல்ல சைட் சீட்டரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அடிஷனலா ஒரு ஃபேனும் இதுல செட் பண்ணிருக்காங்க. ஃபேன் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஸோ இந்த வண்டியிலயும் பாத்தீங்கன்னா மெயினா ஆடியோ இருக்குங்க. இதுலயும் நம்ம ஏசி செட் பண்ணோம்னா செட் பண்ணிக்கலாம். இது 2023 மாடல், பக்காவான வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹைவேக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லின்றதுனால நம்ம ஆளுங்க தாறுமாறா பக்காவா தரமான கண்டிஷன்ல வச்சிருக்காங்க வண்டியை. இந்த வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 91,000 கிலோமீட்டர் வரப்போகுதுங்க. ஸோ நம்பி வாங்கலாம். பக்காவான வண்டி, ஹைவேக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். டாடா வண்டினாலே கொஞ்சம் ஒரு பெஸ்ட் தாங்க இருக்கும். அதுவும் இது 1216 மாடல், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஹைவே டிரைவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இது பக்காவான வண்டின்ட்டு. வண்டியோட அவுட்லுக் பார்த்தாச்சு, ஹைடெக் பாடி, உள்ள கேபின் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. லோன் டீடைல்ஸ்க்கு போலாம் வாங்க. லோன் டீடைல்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ற 5 கஸ்டமர்ஸ்ல யாரெல்லாம் வந்துட்டு ஓகே நாங்க டவுன் பேமெண்ட் இவ்வளவு கட்ட முடியும் அப்படின்னு வில்லிங்கா இருக்காங்களோ, அதாவது நாங்க எதிர்பார்க்கிற இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 1 lakh தாங்க நாங்க இந்த வண்டிக்கும் டவுன் பேமெண்ட் எதிர்பார்க்கிறோம். அப்படி உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா நாங்க இந்த வண்டியை 0ல பண்ணி தரோம். அந்த மாதிரி நாங்க வெயிட் பண்ற ஒரு எக்ஸைட்டட் கஸ்டமர் 5 கஸ்டமர்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் வில்லிங்கா பே பண்ணி வாங்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம டயர்ஸும் ஃப்ரீயா சேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறோங்க. இந்த வண்டியில நம்ம மெயினா பண்ண போறது அந்த விஷயம் தான். அதாவது டாடா 1216 மாடல்ல நம்ம கம்பல்சரி டயர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது ஃபர்ஸ்ட் வர அந்த கஸ்டமருக்கு நாங்க ஆஃபரா பண்ணி தர போறோம். இது 23 மாடலு, அதனால நம்பி வாங்கலாங்க. வண்டி பக்காவான கண்டிஷன்ல இருக்கு. டயர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறோம். நாங்க இதை மென்ஷன் பண்ணி சொல்றது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வில்லிங்கா டவுன் பேமெண்ட் கட்டி வண்டி எடுக்கிறவங்களுக்கு நாம டயர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. எஃப்சி 8 மாசம் இருக்குங்க, இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க, விசிட் பண்ணி நம்ம வண்டியை வாங்கிட்டு போங்க. நம்ம கிட்ட இன்னொரு வண்டியும் இருக்கு, அப்படியே இருங்க. இன்னொரு வண்டி டீடைல்ஸும் பாத்துடலாம். ஓகே, நம்ம மூணாவது பார்க்க வந்திருக்க வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட்ல பாஸ் 1215ங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா இது 2022 மாடலுங்க. தரமா இருக்கு வண்டி. இப்ப நம்ம முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு தனிப்பட்ட ஆஃபர் இருக்குங்க இந்த வண்டியில, மறந்துடாதீங்க. இந்த வண்டிக்கு மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தனிப்பட்ட ஆஃபர் இருக்கு. நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. வண்டியோட அவுட்லுக்க ஃபுல்லா பாத்துருங்க. வண்டியோட அவுட்லுக் ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதுவும் ஹைடெக் பாடிங்க, பக்காவா இருக்கு. பெயிண்ட் பண்ணி தரமான ஒரு கண்டிஷன்ல இருக்கா. நம்ம மெயினா இந்த வண்டியில பார்க்க வேண்டியது பெயிண்டிங் தாங்க, பக்காவா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன் 95% இருக்குங்க. நம்பி வாங்கலாம், நம்பி வரலாம். 2022 மாடல்ன்றதுனால நிறைய டிரைவர்ஸ்க்கு தெரியும். அதே மாதிரி நம்ம கிட்ட இங்க நிறைய வண்டி இருக்குங்க. சேல்னாலே வைக்கிள் பாயிண்ட்ஸ் தான், மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. சப்ஸ்கிரைபருக்கு தனிப்பட்ட ஆஃபர் இருக்கு இந்த வண்டியில. ஆஃபர் என்னன்ட்டு நேர்ல வந்து விசிட் பண்ணி கேளுங்க. ஆஃபர்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட்ல தரமா இருக்குதுங்க. தரமான வண்டி, பாஸ் அசோக் லைலாண்டு. திரும்பியும் சொல்றேன், இது 2022 மாடலு. வண்டியோட அவுட்லுக்க பத்தி சொல்லியாச்சுங்க. மெயினா நம்ம சொல்ல வேண்டியது, வண்டிக்கு 1 வருஷம் இன்சூரன்ஸ், ஒரு 2 வருஷம் எஃப்சி இருக்குங்க. மறந்துடாதீங்க, 2 வருஷம் எஃப்சி இருக்கு, 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குங்க. அடுத்து நீங்க கேட்க போறது என்ன கேட்பீங்க, லோன் டீடைல்ஸ் எப்படி, பிரைஸ் எப்படி, இதை தான் கேட்டுட்டு இருப்பீங்க. நம்ம இந்த வண்டிக்கு கொடுக்க போற விலை தரமா இருக்க போதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஆஃபர் இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை காமிச்சிங்கன்னா மட்டும் போதும், ஆஃபர்ஸ் உங்களுக்கு தேடி வருங்க. ஆஃபர்ஸ்னாலே வைக்கிள் பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வண்டியோட கேபினை பத்தி பார்த்துடலாம் ஃபுல்லா. வாங்க கேபின் போயிடலாம். வண்டி உள்ள பக்காவா ஒரு தரமான ஒரு ஃபெசிலிட்டியோட இருக்கா. இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1,25,000 கிலோமீட்டர் மட்டும் தாங்க போயிருக்கு. பார்த்துக்கோங்க, 1,24,000 சில்லறதான். அதனால நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றது 1,25,000 கிலோமீட்டர் மட்டும் தான் போயிருக்கு. நம்பி வாங்கலாம். 2022 மாடலுங்க, அதனால நீங்க நம்பி வாங்கலாம். அசோக் லைலாண்டு பாஸ், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தனிப்பட்ட ஆஃபர் இருக்குங்க. ஆஃபரை நேர்ல வந்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆஃபர் என்னன்னு நான் சொல்றேன், ஆனா அது ஒரு கேஷ்பேக் ஆஃபர் தான். அது நேர்ல வந்தா மட்டும்தான் கேஷ்பேக் பிரைஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஆஃபர் பத்தியும் சொல்லிட்டேன். டீடைல்ஸ் என்ன நேர்ல வந்து விசிட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. மெயினா நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கணும், அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்டா நீங்க கேட்க போறது என்ன, ஒரு வண்டியோட பிரைஸ் என்ன,
அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வண்டியில இருந்து இது தேர்ட் வண்டி. ஸோ லைனா 3 வண்டிக்கும் பிரைஸ் டீடைல் நான் சொல்ல போறது இல்லைங்க, நம்ம சேனலை சேர்ந்த ஒருத்தர் தான் சொல்ல போறாரு. வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். ஓகே மக்களே, சொன்ன மாதிரி பிரைஸ் டீடைல்ஸ்க்கு வந்துட்டோம். பிரைஸ் டீடைல் சொல்ல போறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சேனலை சேர்ந்த இளையா தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வண்டி பாத்தீங்கன்னா ஈச்சர்ல ப்ரோ 2110. அந்த வண்டியோட பிரைஸ் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1625, அதாவது 16,25,000 அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நம்மளோட வெஹிக்கல் பாயிண்ட்ஸை பார்த்து வரவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து ஃப்ளாட்டாக நிறைய டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நெகோஷியேட்டபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் அந்த ஈச்சர் ப்ரோ 2110 அந்த வண்டி வேணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும். இல்லை நாங்கள் டேரெக்டாக விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா யோகன் கன்சல்டன்சி, வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே லொக்கேஷன் தெரியும். பேக் சைட்லேயே அப்படியே வந்து கன்சல்டன்சி அமைஞ்சிருக்கு. நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அவங்களே வந்து பிக் பண்ணி உங்களுக்கு வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிருவாங்க. ஸோ அந்த வண்டியோட ப்ரைஸ் 1625, நெகோஷியேட்டபிள். மறக்காமல் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள். செகண்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டால 1216 மாடலுங்க. இது 23 மாடலு, அதாவது இயர் 23 மாடலு. அந்த வண்டிக்கான ப்ரைஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1216 வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1450, அதாவது 14,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நெகோஷியேட்டபிள் தான். அதுலேயும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்ஸ் நிறையவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணணும். ரொம்ப அதாவது 1450 வந்து எப்படிலாம் ரேட் அடிப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சீப்பாக தரணும் அப்படின்றப்போ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ண மட்டும் தான் முடியும். ஏன்னா நிறைய கால்ஸ் வருது, நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களால் வந்து பதில் சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து எங்களால் கால்ஸ் பேசிகிட்டே இருக்க முடியல. ஒரு கால்ஸில் நாங்கள் நெகோஷியேட்டபிள் பண்ண ஆரம்பித்தாலே மினிமம் ½ hour அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணுறாங்க. நாங்கள் என்னத்தான் டிஸ்கவுண்ட் பண்ணாலும் 10, 15, 20ஆகவே கம்மி பண்ணாலுமே வந்து அவங்க நெகோஷியேட்டபிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை விட பெட்டர் நீங்கள் டேரெக்டாக வாங்க. நீங்கள் வந்து நான் இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு ரேட் பேசிவிட்டு இன்னொரு நாள் வந்து நான் ஃபினான்ஸு கேஷ் நான் பார்க்குறேன்னா அப்படிலாம் இல்லை. டேரெக்டாக வாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ எடுத்துகிட்டு வாங்க. ரெடி கேஷில் வாங்க. ஃபினான்ஸா என்ன மினிமம் அமௌண்ட் இருக்கோ வாங்க. சிபில் நல்லா இருந்துச்சுன்னா போதும், ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா போதும், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். நீங்கள் நம்பி வரலாம், வெஹிக்கிள் பாயிண்ட்ஸை நம்பி வரலாம். உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டும் போதும். நாங்கள் மெயினாக இந்த வண்டிக்கு தான் நாங்கள் வந்துட்டு டயர் சேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது டாட்டாவில் 1216 இந்த மாடலுக்கு தான் நம்ம டயர் சேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தோம். மெயினாக நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும். நெக்ஸ்ட் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விசிட்டிங்ல 5 கஸ்டமர்ஸ்ல ஒருத்தரா இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ஆஃபரை தூக்கி கொடுத்துட முடியாதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நம்ம கண்டிப்பா ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் 3வது வண்டியை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அசோக் லைலாண்ட்ல பாஸுங்க, தரமான ஒரு வண்டி. 2022 மாடல் இல்லையா? இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க பண்ணியிருக்காங்க, நான் பண்ணலை. 15 lakhs பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1490 அதையும் நெகோஷியேட்டபிள் பண்ணி தரோம். நம்ம ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். பாஸ் அதாவது அசோக் லேலாண்ட் சேர்ந்த வண்டினாலே என்ன ஸ்பெசிஃபிக்கு எப்படிலாம் இருக்கும் தெரியும். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது பத்தலை, இன்னும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக வேணும்னு ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபோட்டோ வீடியோவில் நீங்கள் எப்படி வண்டி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நம்மகிட்ட நேர்லேயே வண்டி இருக்கும். ஒளி மறைவுங்க எதுவுமே கிடையாது. வாங்க வண்டியை பாருங்க, எடுத்துட்டு போயிட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம இந்த பாஸ் வண்டியில மெயினா சொல்ல வேண்டியது பெயிண்ட் கண்டிஷனுங்க. தரமா இருக்கான், டயர் கண்டிஷனும் பக்காவா இருக்கான். அதனால நம்பி வரலாம். நாங்க 3 வண்டியோட பிரைஸ் டீட்டெயிலும் சொல்லியாச்சு. நீங்க இப்ப பண்ண வேண்டிய முக்கியமான வேலை சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. அப்பதான் நம்ம புதுசா போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேருங்க. நம்ம வாரம் எல்லா வண்டியை பத்தியும் போட்டுட்டே இருக்கோம். இதே கன்சல்டன்ஸ்ல இன்னும் நிறைய வண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்படி? இந்த வண்டி மட்டும் இல்லை, நம்ம 3 வண்டி தான் பார்த்துருக்கோம். அதிகமாக இருக்குங்க வண்டி. குறைஞ்சது ஒரு 10 வண்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஈச்சரில் மட்டுமே ஓப்பன் ஹைடெக் பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னர் பாடி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. பாஸில் நம்ம ஓப்பன் ஹைடெக் பார்த்தோம்னா கண்டெய்னர் பாடி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. டாட்டாலேயும் அதே மாதிரி தான். எல்லாமே மிக்சடு வெல்லாவே நல்லா வச்சுருக்காங்க. நம்ம எல்லாமே கவர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு இந்த வண்டி பார்த்தேன், 3 வண்டியில் பார்த்தேன், இந்த ஒரு வண்டி நான் பார்த்துட்டு இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே இதுவில் வேறு ப்ரைஸில் வேறு இயரில் மாடல்ஸ்லாம் நிறையவே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மேலே நம்பர் கொடுத்துருக்கேன். இது யோகன் கன்சல்டன்சியோட ஓனர் நம்பர். இது நீங்கள் அவங்களுக்கும் கால் பண்ணலாம், நம்மளுக்கும் கால் பண்ணலாம். வெஹிக்கல் பாயிண்ட்ஸ்லேருந்து வீடியோ பார்த்து வந்தேன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அவங்க ஃப்ளாட்டாக பண்ணி தராங்க. மெயினாக சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நாங்களாக இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு அத்தாச்சி காட்டணும். சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் எடுத்து காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ முடிச்சிடலாமா?
முடிச்சிடலாம். மெயினா நாங்க சொல்ல வேண்டியது, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மட்டும் போதும். நாங்க காமிச்சது வெறும் 3 வண்டி தான். இன்னும் லைனா நிறைய வண்டி இருக்கு. அதனால புடிச்ச வண்டியை வந்து பார்த்து எடுத்துட்டு போங்க. நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தா மட்டும் போதும். எல்லா ஆஃபர்ஸும் உங்களை தேடி வரும். இந்த வீக்குக்கான வீடியோ நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீக்குக்கு இன்னொரு வண்டியை நாங்க எடுத்துட்டு வருவோம். ஒரு வண்டியை மட்டும் இல்லைங்க, நாங்க பல வண்டியை எடுத்துட்டு வருவோம். சேலுனாலே வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ் தான். வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்னா ஆஃபர் தான். ஓகேவா? பாய் பாய் மக்களே.